ஒரு கட்சி ஒரு அமைப்புன்னா அந்த அமைப்புக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் இருக்கத்தான் செய்யும். எங்கள் சட்டமன்ற தொகுதி திருத்துறைப்பூண்டி, அங்கே ஒரு நிர்வாகிகிட்ட கூப்பிட்டு உளவுத்துறை அதிகாரி கேட்குறாரு, உங்கள் பகுதியில் யாராவது கட்சி விட்டு போகிற மாதிரி இருக்காங்களா, இருந்தால் சொல்லுங்கள், அவங்க பேட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு உளவுத்துறை கேட்குது. அப்போ உளவுத்துறை ஏன் இந்த வேலை செய்யுது? இது அந்த ஊரில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த வேலை செய்யுது. எங்களுக்கு எப்போதுமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா இவங்க தான் எதிரி. விஜயெல்லாம் எங்களுக்கு எதிரி கூட இல்லை, உதிரி தான். பத்திரிகையாளர்கள் சந்திச்சு உங்கள் கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன, கோட்பாடு என்ன, சமாள அரசியல் குறித்தான பார்வை என்ன சொல்லுங்களேன். ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு விஜய் தாக்கு பிடிப்பாரா, வருவாரா? கத்தி படத்தோட இறுதி காட்சி, அந்த படத்தில் சிறப்பான காட்சினாலே அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்பு தான். நிகழ்த்துங்களை பார்ப்போம். அதிமுக குறித்து உங்கள் நிலைப்பாடுங்க. அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா? அந்த கட்சியோட தலைவி அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளியா இல்லையா? நீங்கள் எம்ஜிஆரை மேற்கோள் காட்டுறீங்க. எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தானே. எம்ஜிஆர் ஆட்சியில் எரிசாராய ஊழல், அதாவது தரை மீது பிறக்க வைத்தான், தண்ணியில் மிதக்க வைத்தான், எம்ஜிஆர் பாட்டு பாடியிருக்காரு மீனவர்களை பற்றி. ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் மேலே துப்பாக்கி சூடு, சாராய வித்தவங்களை எல்லாம் கல்வி தந்தையாக மாற்றியதும் எம்ஜிஆர் தான். அவர் ஆட்சியே ஒரு ஃபாசிச ஆட்சி தான். அதிமுக கட்சி கட்டுறப்ப எம்ஜிஆர் அரசியல்வாதி, 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டு அந்த அரசியல்வாதி. ஆனால் விஜய் அப்படி இல்லை. இன்னும் அரசியலோட தொடக்க நிலையிலே அவர் இல்லை. இன்னும் அரசியல்வாதியாக மாறலையே. கேரமன்லேருந்து மேடலில் இருக்காரு, மேடலேருந்து நேராக கோட்டைக்கு இருங்கிறார். காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு குறித்து ஏன் பேசலை? காவிரி சிக்கல் குறித்து வாய் திறக்க மாட்டார் விஜய், நான் எழுதி தர்றேன். ஏன்னா கடைசி படம் வருது, பேன் இண்டியா மூவி, அந்த சிவராஜ்குமார் கர்நாடகத்தை சேர்ந்த கூட நடிக்கிறார். இங்கே காவிரி சிக்கல் குறித்து வாய் திறந்தா கர்நாடகாவில் விஜயோட கடைசி படம் ஓடாது. முல்லை பெரியார் குறித்து வாய் திறந்தா கேரளாவில் ஓடாது. மாநில நிர்வாகிகள்கிட்ட அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தாங்க, விஜயை நீ விமர்சிக்கக்கூடாது, விஜய் நம்ம உடம்பிறந்தவன் சகோதரன், அவனை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாங்க. தம்பி, நீங்கள் அரசியல் கற்றுக்கணும், நீங்களும் கற்றுக்கணும், உங்கள் தலைவரும் கற்றுக்கணும்னு சொல்லணும். ஏன்னா அவங்க இன்னமும் ரொம்ப தொடக்க நிலையில் இருக்கிறாங்க. ரசிகர் மன்ற மனதை விட்டுட்டு கொஞ்சம் அரசியல் மனதைக்கு வரட்டும், அரசியல் படுத்தப்படட்டும், எல்லாத்தையும் படிக்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலுக்கான பணிகளை இந்த கட்சி மட்டும்தான் சீக்கிரமாவே தொடங்கிட்டாங்க. 60 இடங்கள்ல வேட்பாளரை நிறுத்திட்டோம், நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே ரெடியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தேர்தலை சந்திக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு சீமானவர்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய சூழல், இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே இவங்க எப்படி சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத தாண்டி விஜய் அவர்களை மட்டுமே இவங்க எதிர்த்து களமாட போறாங்களா? சமீப காலங்களில் இவங்களுடைய பேட்டிகளை பார்க்கும்போது விஜயை எதிர்த்து மட்டுமே இருக்கே, என்ன நோக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே. இல்லை, விஜயத்தெல்லாம் நம்ம களமாடல. விஜய் நமக்கு விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் நம்ம எதிரி திமுக, அதிமுக தான். 2016 நம்ம ஓராண்டுக்கு முன்பாக 2015 வேட்பாளர்கள் அறிவித்து வேலைகள் தொடங்கினோம். அதே போல் 2021 ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வேலைகள் தொடங்கி வேட்பாளர்களை அறிவித்து வேலையை பார்த்தோம். இப்போ இந்த முறை ஏறக்குறைய 15 மாதத்துக்கு முன்பாகவே வேலைகள் தொடங்கிட்டோம். வேட்பாளர் தெரிவு ஏறக்குறைய 100 தொகுதிகளாவது அண்ணன் முடிச்சிருப்பாங்க. அதனால் எங்களுக்கு எப்போதுமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா இவங்க தான் எதிரி. விஜயெல்லாம் எங்களுக்கு எதிரி கூட இல்லை, உதிரி தான் அவர். அவரெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு குழப்ப வார்த்தை வைக்கிறப்ப, ஒரு குறுக்கு சால் ஓட்டுறப்ப விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குது, விமர்சிக்கிறோம். உங்களோட திரை கவர்ச்சியை பயன்படுத்தி ஒரு தவறான ஒரு புரிதலை இளைஞர்கள்ட்ட ஏற்படுத்துவீங்கன்னா அப்போ எதுதான் ஆகணும், எதுக்குறோம். தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்கள், இந்த மண்ணில் 2 கண்கள், அப்புறம் 2ஐயும் பிரித்து பார்க்க முடியாதுங்கிறாரு. இல்லை, தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு, ஒன்று தமிழ் தேசியம் பேசு, இல்லை திராவிடம் பேசு, பொதுவாக வைக்காத அப்படின்னு விமர்சிக்க வேண்டிய தேவை விமர்சிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அவரை நாங்கள் முதன்மை இடக்காரெலாம் கொண்டு செல்லலை. ஊடகங்கள் விஜய்க்கு அதீதமான முக்கியத்துவம் கொடுத்து அவரை தூக்கி பிடிக்கிறாங்களே ஒழிய மற்றபடி நாங்கள் இது வரல. தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சனம் செய்யறது, இல்லை லாரியில் அடிச்சு செத்து போயிடுவார், ரோட்டுக்கு நடுவில் நிற்கணும். அதாவது விஜய் போய் சாலையில் நிற்கப்படுறது இல்லை, அது ஒரு பக்கம் தமிழ் தேசிய பக்கம் இல்லை, இல்லை திராவிட பக்கம் கூட அப்படி சொல்லியிருக்க வேண்டாமே அப்படிங்கிறது. அது ஓமை தாங்க. இப்போ காலூன்ற விடமாட்டோம், பாஜக காலூன்ற விடமாட்டோம்னா பாஜகக்காரங்க காலை வைக்க முடியாது, வெட்டிடுவோம்னு பொருள் கிடையாது. ஆரிய அடிவரடிகள் அப்படிங்கிறாங்க, அதே போல் கருவிருப்பம்ங்கிறாங்க. இது எல்லாமே ஓமை தான். கட்டுவரியை பாம்பை விரட்ட பார்த்தா கண்ணாடி விரியை நுழைய பார்க்குது அப்படின்னு திமுக, அதிமுக அண்ணன் திரும்ப 2014 விமர்சித்தார். ஓமை உதாரணம், அவ்வளோதான். மற்றபடி இதை பல தடவை பயன்படுத்தியிருக்கோமே. நடுநிலைங்கிறாங்க, மையம்ங்கிறாங்க, ஒன்று இந்த பக்கம் வலதுசாரியார் இல்லை இடதுசாரியார், நடுவில் நிற்காதுன்னு. அதனால் அதை வச்சது எல்லாமே கருத்து முரண் தான்.
இப்போ விஜய்க்கு நமக்கு வந்து தனிப்பட்ட வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ கோபதாபமோ இல்லை. மாறாக கருத்து முரண், சித்தாந்த மோதல், தத்துவார்த்தியான சண்டை. அதை அப்படி தான் பார்க்கணும். மாநாட்டில் அவர் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் தான் சின்னர். அதாவது மொழி இனம் அப்படிங்கிறத சொல்லி சாதி மதத்துக்கு பக்கத்தில் வைக்கிறது. சாதி மதம் பிரித்தாலும் பிளவுபடுத்தும், பிறப்பின் அடிப்படையில் வேற்றுமையை காட்டும் சாதி. ஆனால் மொழிங்கிறது ஒரு தேசினத்தோட ஒரு முகம், ஒரு மனிதனோட அடையாளம், ஒரு இனம். அப்போ சாதி மதத்தை எப்படி மொழி இனத்தில் வைக்க முடியும்? அதே மேடையில் வந்து மொழிப்போர் தியாகிகள் நடராசன், தாளமுத்து அவங்களுக்கு வந்து மாலை போடுறாரு. ஆனால் இந்த பக்கம் மொழி இனத்தை சாதி மதத்துக்கு பக்கத்தில் வைக்கிறாரு. அப்புறம் வந்து வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டேங்கிறாரு. பகவத்கீதையே அந்த மேடையில் வாங்குறாரு. சாதி ஒழிப்புங்கிற வார்த்தையை கூட அந்த மேடையில் பயன்படுத்தலை. ஆனால் பெரியார், அம்பேத்கர் எங்கள் கொள்கையை வழிகாட்டிங்கிறார். சாதி ஒழிப்புன்னு பேசாமல் அதை மடைமாற்று விதமாக தீண்டாமை ஒழிப்புங்கிறாங்க. தீண்டாமை வந்து ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒழிஞ்சிருச்சு. ஆனால் சாதி இன்னும் இறுக்கம் பெற்றிருக்கிறது, பரிணாமம் வளர்ச்சியடைஞ்சிருச்சு. அப்போ ஒழிக்க வேண்டியது சாதியை ஒழிச்சா தீண்டாமை ஒழிஞ்சிடும். ஆனால் தீண்டாமை ஒழிச்சா சாதி ஒழியாது. அப்போ சாதி ஒழிப்புக்கான படிநிலை என்ன, அதற்கான செயல் திட்டங்கள் என்ன, அதான் அப்புறம். ஆனால் பேச்சு கூட சாதி ஒழிப்புன்னு பேசல. இப்படி அங்கே வந்து நம்ம ஏன் இந்த இசங்களுக்குள்ளே சிக்கணும்? தமிழ் தேசியம், அப்புறம் திராவிடம், பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியம்னு ஏன் சிக்கணும்? படத்தில் கேட்பாங்கல்ல, கமலஹாசன் பிடிக்குமா, ரஜினிகாந்த் பிடிக்குமா, இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா, பாலு மகேந்திரா பிடிக்குமா, பாலச்சந்திரன் பிடிக்குமா? 2 பேரும் 2 கண்கள் சொல்லுவாங்கல்ல. அதே போல் பொத்தமொதல் சொல்லிட்டு கடந்து போகிறார். கொஞ்சம் தமிழ் தேசியம் பக்கத்துலேயும் கொஞ்சம் எடுத்துக்கிறது, திராவிடம் பக்கத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிறது. கொலைப்பிடிச்சு ஒரு கோட்பாடு. எம்ஜிஆர் வந்து கோட்பாடு என்ன கேட்குறப்ப அண்ணாயிசம்னார். அண்ணாயிசம் என்னன்னு கேட்டால் காந்தியிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம் எல்லாம் சேர்ந்தது அண்ணாயிசம்னார். காந்தியிசத்துக்கும் அண்ணாயிசத்துக்கும் சம்மந்தம் இருக்குது? கேபிட்டலிசமும் கம்யூனிசமும் அப்படி ஒன்றா இருக்க முடியும்? அப்படி முரண்பாடாக ஒன்று வச்சார்ல, அதே போல் குழப்பம் வந்தேன். இதில் வந்து பெரியாரை, அம்பேத்கரை, அப்புறம் அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா பெரியாரை, அம்பேத்கரை, காமராசரை, வேலுநாச்சியாரை, அப்புறம் அஞ்சலைமாரை எடுத்துக்கிறாங்க. இதில் பெரியார் ஒரு கோட்பாடை வச்சார், திராவிடர் அப்படின்னார். அதே போல் காமராசர் வந்து காந்திய கோட்பாடை ஏற்றுக்கொண்டார். அம்பேத்கர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபட்டார். அஞ்சலைமாள் வந்து கோட்பாட்டை வைக்கல, ஏற்றுக்கொண்டாங்க. என்ன ஏற்றுக்கொண்டாங்கன்னா காந்திய கோட்பாடை. வேலுநாச்சியார் வந்து மன்னராட்சி காலம், அவங்க ஜனநாயக காலத்தை இல்லை. அவங்க கோட்பாடை வைக்கவும் இல்லை, கோட்பாடை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்போ ஏன் வச்சாங்க? அப்போ நான் பார்க்குறப்ப இது சாதிய பார்வையோடு வைக்கப்பட்டுச்சோ அப்படின்னு கேள்வி வருது. அப்போ எந்தவித கோட்பாடும் இல்லாமல் அரசியல் வைக்கிறப்ப நாம் விமர்சிக்கிறோம், எதுக்கிறோம். அதனால் எதிர்த்தமையுடைய நாளைக்கே அவரோட கடைசி படத்துக்கு சிக்கல் வந்தா, இல்லை விஜய் கட்சிக்கு நெருக்கடி வந்தா, அண்ணன் சீமானவர்கள் வந்து தார்மீக அடிப்படையில் குரல் எழுப்புவாங்க, ஆதரவாக நிற்பாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் தான் பெருந்தன்மையாக பல இடங்கள் இருந்திருக்காங்களே ஒழிய விஜய் அந்த அளவுக்குலாம் எந்த இடத்துலையும் பெருந்தன்மையாக இருந்த மாதிரி தெரியல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த இடத்துலயுமே நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் வைக்கல, அவங்கள நாங்க விமர்சிக்கல, அவங்க அப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்க. என்னைக்குமே எங்களுக்கு கட்சி அலுவலகத்திலிருந்து வந்த ஒரு அறிவுரை அப்படிங்கிறது யாரையுமே விமர்சிக்க வேண்டாம், நம்மளுடைய நிலைப்பாட்டுல மக்கள் சேவையில நம்ம சரியா இருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. கட்சி 8 மாதம் ஆச்சுங்க. கட்சி தொடங்கி 8 மாதம் ஆச்சு. 8 மாதத்துல சொல்லும்படியான செயல்பாடு என்ன? ஒரு மாநாடு போட்டாங்க. அதுக்கு பிறகு விஜய் வந்து வெளியவே வரல. அவர் வெளியவும் வரலை, மக்களை சந்திக்கலை. அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பதில் மோடி எப்படி என்ன பண்ணுறாரு? பத்திரிகையாளர்களை பார்க்க மாட்டேங்கிறார், சந்திக்க மாட்டேங்கிறார். ஊடகங்கள் வந்து அனுதினமும் ஒரு நாளைக்கு பல தடவை விஜயை பேசுது. தொலைக்காட்சிகளில் தொடர்ச்சியாக விவாதம். அந்த பத்திரிகையாளர்கள் சந்தித்து உங்கள் கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன, கோட்பாடு என்ன, சமாள அரசியல் குறித்தான பார்வை என்ன சொல்லுங்களேன். ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு விஜய் தாக்கு பிடிப்பாரா? வருவாரா? கத்தி படத்தோட இறுதி காட்சி, அந்த படத்தில் சிறப்பான காட்சினாலே அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்பு தான். நிகழ்த்துங்களை பார்ப்போம். இது படம் இல்லை, நீங்கள் பேச பேச அப்படியே கேட்டுக்கிட்டு நிற்கிறதுக்கு. கேள்வி வைப்பான், பல தர்க்கங்களை வைப்பான், அதை எதிர்கொண்டு அந்த நொடி பொழுதுல பதில் சொல்லணும். அதுதான் ஒரு தலைவனுக்கான பண்பாக, தலைமை பண்புக்கான அழகாக இருக்க முடியும். அதெல்லாம் விஜய் கிட்டங்க இருக்குது. அதிமுக குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன? அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா? அந்த கட்சியோட தலைவி அம்மையார் ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவாளியா இல்லையா? நீங்கள் எம்ஜிஆரை மேற்கோள் காட்டுறீங்க. எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தானே. எம்ஜிஆர் ஆட்சியில் எரிசாராய ஊழல். இந்திரா காந்தி அம்மையார் வந்து மத்தியில் அதிகாரத்தில் இருந்தப்ப ரே கமிஷன் அமைச்சிருக்காங்க எரிசாராய ஊழலுக்கு எதிராக. அதே போல் வந்து பல்கேரிய நாட்டிலேருந்து கப்பல் வாங்குற இடத்துல எம்ஜிஆர் அரசு ஊழல் பண்ணிச்சு குற்றச்சாட்டு இருக்குது. அவர் ஆட்சியில் ஏகப்பட்ட அநியாயங்கள், அட்டூழியங்கள். அவர் வந்து இங்கே வந்து ஈழத்துக்கு உதவி பண்ணார், மாற்று கருத்து இல்லை. பல பேருக்கு உணவிட்டார், மாற்று கருத்து இல்லை. பல பேருக்கு உதவி பண்ணார், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவரோட ஆட்சி என்னவா இருந்துச்சு? அதாவது தரை மீது பிறக்க வைத்தான், தண்ணியில் மிதக்க வைத்தான். எம்ஜிஆர் பாட்டு பாடியிருக்காரு மீனவர்களை பற்றி. ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் மேலே துப்பாக்கி சூடு,
அதே போல் வந்து கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயிகளை பற்றி பாடியிருக்காரு. அவர் ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மேலே துப்பாக்கி சூடு, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு, கெடுவாய்ப்பாக யாரும் இறக்கலை. அதே போல் தாய் இல்லாமல் நான் இல்லை பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் தாயின் மேலே பண்ண சத்தியத்தை மீறி மதுபான கடைகளை திறந்து விட்டார். சாராயம் வித்தவங்களை எல்லாம் கல்வி தந்தையாக மாற்றியதும் எம்ஜிஆர் தான். அவர் ஆட்சியே ஒரு ஃபாசிச ஆட்சி தான். விளிம்பு நிலை மக்களை ஒடுக்கின ஆட்சி. அன்னைக்கு வந்து காவல்துறை சேர்ந்தவங்க வந்து சங்கம் வைக்கணும் அப்படின்னு போராடினப்ப காவல்துறையினர் மீது மத்திய ரிசர்வ் படையை ஏவி விட்டு தாக்கல் தொடுக்க காரணமாக அமைந்தவர் எம்ஜிஆர். இவ்வளவு இருக்கு அவர் ஆட்சியில். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி உள்ளாட்சிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் வந்து தோற்கடிக்க முடியாத ஆளெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து 180 இடங்களை கூட பெறலை. அவர் வெற்றி பெற்றது 180 கூட கிடையாது. ஜெயலலிதா கூட 91 வந்து ராஜீவ்காந்தி மரணம் ஏற்படுத்திய அனிதா பாலையால் 224 வெற்றி பெறாங்க. அவர் 144, 135 இந்த எண்ணிக்கையில் தான் வெற்றி பெறார் 2 முறையுமே. அதே போல் 77 வெற்றி பெற்று 80 ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பவே ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார். அந்த பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வந்து 40 இடங்களில் 32 இடங்களில் தோற்று போகிறார். அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து திடீர்னு அரசியல் குதிக்கல. முதல்ல காங்கிரஸில் இருந்தார், அண்ணாவின் கோட்பாடுகள் இருக்கப்பட்டு திமுக வர்றாரு, திமுகவோட பரப்புரையில் ஆகிறாரு, திமுகவில் வந்து எம்எல்சி சட்டமன்ற மேலை உறுப்பினர் ஆகிறாரு. அப்புறம் அன்னைக்கு நேரு வந்து நான்சென்ஸ்னு சொன்னதால் நேருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி சிறைக்கு வந்து எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆரும் போகிறாங்க. சிறையில் முதல் வகுப்பில் இருக்கார். அப்புறம் மொழிப்போரில் பங்கு கொள்கிறாரு. 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, சிறுசேமிப்பு துணைத்தலைவர் ஆகிறாரு, திமுகவில் பொருளாளர் ஆகிறாரு. இதுக்குள்ளே 20 ஆண்டு முடிஞ்சிருது. 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு திமுகவில் நிர்வாகிகளாக மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்தவங்களை அழைச்சிக்கிட்டு போய் 1972 அதிமுகங்கிற கட்சியை கட்டுறாரு. அப்போ அதிமுகங்க கட்சி கட்டுறப்ப எம்ஜிஆர் வந்து அரசியல்வாதி, 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டு அந்த அரசியல்வாதி. ஆனால் விஜய் அப்படி இல்லை. இன்னும் அரசியலோட தொடக்க நிலையிலே அவர் இல்லை. இன்னும் அரசியல்வாதியாக மாறலையே. கேரமன்லேருந்து மேடையில் இருக்காரு, மேடையிலேருந்து நேராக கோட்டைக்கு இருங்கிறார். அது எப்படி முடியும்? மக்களை சந்திக்கணும், மக்களுக்காக போராடணும், களத்தில் நிற்கணும், எல்லாத்துக்கு குறித்தும் கருத்து சொல்லணும். இப்போ 26 தீர்மானம் போட்டாங்க. 26 தீர்மானத்தில் 2 தீர்மானம் பாராட்டு தீர்மானம், ஒரு தீர்மானம் வந்து இரங்கல் தீர்மானம், 23 தீர்மானம். எல்லாமே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் பேசிய போராடிய கோரிக்கை வச்சது தான். அதில் பரந்தூரை பற்றி பேசுகிறாங்க, வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். ஆனால் அதே சமயத்தில் காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு குறித்து ஏன் பேசலை? காவிரி சிக்கல் குறித்து வாய் திறக்க மாட்டார் விஜய், நான் எழுதி தர்றேன். ஏன்னா கடைசி படம் வருது, பேன் இண்டியா மூவி. அந்த சிவராஜ்குமார் கர்நாடகத்தை சேர்ந்த கூட நடிக்கிறார். நீங்கள் காவிரி சிக்கல் குறித்து வாய் திறந்தா கர்நாடகாவில் விஜயோட கடைசி படம் ஓடாது. முல்லை பெரியார் குறித்து வாய் திறந்தா கேரளாவில் ஓடாது. பாலாறு குறித்து வாய் திறந்தா ஆந்திராவில் ஓடாது. அப்போ இந்த நதியின் சிக்கலை பேசினா அங்கே படம் வெளியாகிறதுல சிக்கல் வரும். அதனால அதை பேசாமல் தவிர்த்துறோம்னு திட்டமிட்டு தவிர்க்கிறாங்க. அந்த மேடையில் பேசுகிறப்ப தங்கச்சி அனிதா இறந்து போனதை வந்து தன்னோட தங்கை வித்யா இறந்து போனதுக்கு இணையாக ஒப்பிடுறாரு. அனிதாவை கொண்டது எந்த அரசு? பாஜக, அதிமுக. அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன தங்கை ஸ்னோலின், அவரோட தாயார் அம்மா வனிதா வந்து தாவேக்கால் சேர்ந்துருக்காங்க, நம்ம வாழ்த்துக்களை கூறலாம். அந்த ஸ்னோலின் வந்து சொல்கிறாங்க, ஸ்னோலினோட தாயார் வனிதா அம்மா சொல்கிறாங்க, ஸ்னோலினுக்கு வந்து விஜய் வந்து தாய் மாமன்கிறாங்க. அந்த ஸ்னோலினை கொண்டது எந்த கட்சி? அதிமுக தானே. ஃபாசிசம்ங்கிறீங்க. பாஜக ஃபாசிசம், திமுக ஃபாசிசம், அதிமுக ஃபாசிசம் இல்லையா? அதிமுக ஆட்சியே ஃபாசிசம் தான். ஜெயலலிதாவே ஒரு ஃபாசிசவாதி தான். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரே ஃபாசிஸ்ட் தான். மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பியுடைய கொள்கை சொல்லட்டும், தம்பி கொள்கை அறிவிச்ச பிறகு நம்ம பார்ப்போம், அதை பத்தி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொன்னாரு. கொள்கை பிழையா இருக்கு, நாங்க இருக்கிறோம். அதனால அதான் இருக்கிறோம். ஒருவேளை கொள்கை உங்களுக்கு ஆதரவா இருந்தா கூட்டணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா இருந்தாலும் அவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று வந்தால் தான் மேற்கொண்டு பேச முடியும். இல்ல அவர் தனிச்சு போறோம் அப்படிதான் போகணும் தான் விட முடியும். அப்ப இங்க கோட்பாடே பிழையா இருக்கு. அப்ப இது நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கு முன்னாடி தனிச்சு போட்டி முடிவு எடுத்துட்டோமே. அவர் மாநாட்டுக்கு 3 மாதத்துக்கு முடியே அண்ணன் சீமான் அறிவிச்சு வேலைகள் தொடங்கிட்டாங்களே. அப்போயே வந்து தனிச்சு போட்டி அறிவிச்சு 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து வேட்பாளரை தெரிவு பண்ணி இப்போ 100 தாண்டி இருக்கும். அதை சொல்லிட்டாங்களே. அக்டோபர் 30 வந்து கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டம், ஊடகங்கள் வந்து அனுமதிக்கப்படலை. அதில் மாநில நிர்வாகிகள்கிட்ட வந்து அண்ணன் சீமானவர்கள் வலியுறுத்தினாங்க, விஜயை நீ விமர்சிக்கக்கூடாது, விஜய் நம்ம உடன் பிறந்தவன் சகோதரன், அவனை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் வந்து எங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் தனிச்சு போட்டி முடிவெடுத்திருந்தார். தனிச்சு போட்டியும் முடிவெடுத்து விஜய் சக போட்டியாளர்னு தெரிஞ்சு கூட விஜய் விமர்சிக்க வேண்டாம்னு உத்தரவு பிறப்பிச்சார். ஆனால் மாநாட்டு மேடையில் விஜய் இவ்வாறு பேசிய பிறகுதான்
இந்த அளவுக்கு எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியம் வருது. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளேயே இவங்களுக்கு இவ்ளோ சிக்கல் இருக்கு. இதுல வந்து இவங்க தாவேக்காவ வந்து விமர்சனம் வைக்கிறாங்களா? முதல்ல அவங்க கட்சிய ஒழுங்கா பார்த்துக்கட்டும் அப்படின்னு யார் அப்படின்ற சொல்றா? கேள்வி இருக்கே. யார் சொல்றா? விமர்சனங்கள் பொதுவாவே இல்ல அப்படி சமூக அப்படி அப்படி வலைத்தளங்கள்ல யார் சொல்லுவாங்கன்னா, வைக்கப்படும். தாவேக்காவை சார்ந்தவங்க சொல்லுவாங்கன்னா, தம்பி நீங்க அரசியல் கத்துக்கணும். நீங்களும் கத்துக்கணும், உங்க தலைவரும் கத்துக்கணும்னு சொல்லணும். ஏன்னா, அவங்க இன்னமும் ரொம்ப தொடக்க நிலையில இருக்கிறாங்க. ரசிகர் மன்ற மனதை விட்டுட்டு கொஞ்சம் அரசியல் மனதைக்கு வரட்டும். அரசியல் படுத்தப்படட்டும். எல்லாத்தையும் படிக்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். ஏகப்பட்ட குழப்பவாதங்கள் இருக்கு. அதாவது நாங்க பிரிவினையை ஏற்க மாட்டோம், பிளவுபடுத்தக்கூடாதுங்கிறாங்க. அப்ப பெரியாரும் அண்ணாவும் திராவிட நாடு கேட்டாங்களே, அது பிரிவினைவாதமா? அண்ணா வந்து வடவர் நம்மவரும் இல்லை, அவர் நல்லவரும் இல்லை, வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு வடவர் எதிர்ப்பை முன்வைத்தாரே, அது வந்து பிரிவினைவாதமா எப்படி? பார்ப்பனர் அல்லாத அரசியலை வந்து பெரியார் வைத்தார். அது எப்படி பிரிவினைவாதமா எப்படி? அவ எந்த புரிதலும் இல்லாம பொதுவா பேசி எல்லாரையும் உள்ளெடுத்துடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு ஒரு கட்சி ஒரு அமைப்புன்னா அந்த அமைப்புக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் இருக்கத்தான் செய்யும். இது அமைப்புன்னு இல்லை, ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே கணவன் மனைவிக்கு இடையே முரண்கள் இருக்கத்தான் செய்யும். இது வந்து அடிப்படை மனித உளவியல். இப்போ ஒரு 2-3 மாதமா தொடர்ச்சியா ஒரு கருத்துருவாக்கம் காவல்துறை, உளவுத்துறை, அரசு, அப்புறம் ஊடகங்களின் துணையோடு நடக்குது. நாம் தமிழர் கட்சிக்குள்ள தான் உட்கட்சி பூசல் இருக்கு. திமுக ஒத்துமையா இருக்காங்க. திமுகவில் எல்லாம் அவ்வளவு இணக்கமா இருக்காங்க. அதிமுக ஒரு பட்சம் இல்லை என்பது போல காட்ட முற்படுறாங்க. நாம் தமிழர் கட்சி விட்டு ஒருத்தன் நீக்குது, சரியாகிறது இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் வெளியேறான்னா செய்தியா மாறுது. எப்படி? நாம் தமிழர் கட்சியில மாநில பொறுப்புல அவங்க மாநில பாசறை பொறுப்புல போடப்படுறாங்க, அறிவிப்பு வருது. அண்ணன் சீமானவர்களோட சுற்றுப்பயணம், கலந்தாய் கூட்டம், அவரோட நிகழ்வு இல்லை பொதுக்கூட்டம் அறிவிப்பு வருது. எந்த ஊடகத்தையும் செய்தியாகிறது இல்லை, ஒரு நியூஸ் கார்டாக கூட போறது இல்லை. ஆனா யாராவது கட்சி விட்டு ஒரு பகுதி செயலர் வெளியேற்றாலும் உடனடியாக அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து தேய்மானம் அடைஞ்சிருச்சு, வளர்ச்சி அடையலை, அவனை தான் தேங்கிருச்சு என்பது போல காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வேலையை செய்கிறாங்க. அதுதான் உளவுத்துறையும் ஊடகங்களும் காவல்துறையும் எல்லாம் அந்த வேலை செய்கிறாங்க. எங்கள் சட்டமன்ற தொகுதி திருத்துறைப்பூண்டி, அங்கே ஒரு நிர்வாகிகிட்ட கூப்பிட்டு உளவுத்துறை அதிகாரி கேட்குறாரு, உங்கள் பகுதியில் யாராவது கட்சி விட்டு போகிற மாதிரி இருக்காங்களா? இருந்தால் சொல்லுங்க, அவங்க பேட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு உளவுத்துறை கேட்குது. உளவுத்துறைக்கு இதுவாக வேலை? ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது, திருமண கூட்டம் நடக்குது. அங்கே வந்து யார் பங்கெடுப்பா, எத்தனை பேர் பங்கெடுப்பாங்க, எது குறித்து பேசுவாங்க, யார் சிறப்பு அழைப்பாளர், இதை வந்து நீங்கள் கேட்கலாம். ஆனால் கட்சி விட்டு போவாங்களா, பேட்டி கொடுப்பாங்களான்னா நீ என்ன பேட்டி எடுக்க போறியா? அப்போ உளவுத்துறை ஏன் இந்த வேலை செய்யுது? இது அந்த ஊரில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த வேலை செய்யுது. இங்கே நிறைய உதிரிகள் இருக்கேன். உதிரிகளை வச்சு பேச வைக்கிறது, அவதூறு பரப்புவது, எதிர்மறையான கருத்துருவாக்கம் செய்வது, அப்புறம் ஒளி நாடாக்களை வெளில வர்றது, கட்சிக்குள்ள சிண்டு முடிஞ்சு விடுறது, குழப்பத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் செஞ்சு நாம் தமிழர் கட்சி வீழ்த்திடலாம். கட்சிக்குள்ளேயேவா? கட்சிக்குள்ள சிண்டு முடியுங்கிறதுக்காக விளைச்சிடாங்க. இந்த ஒளி நாடாக்கள்லாம் எப்படி வெளில வந்துச்சு? இதே நாட்டில் பெகாசஸ் மென்பொருள் பேசுபொருளாகுது. தனிப்பட்ட ஒருத்தரோட அந்த விவரங்களை வந்து ஒட்டு கேட்பதா, கண்காணிப்பதா, பெகாசஸ் வந்து தனி உரிமைக்குதானது, பிரைவேசியை பாதிக்குதுன்னாங்க. அதே போல் ஒட்டு கேட்பு விவகாரம் தமிழ்நாட்டில் வந்து பேசுபொருளாச்சு. எப்படி ஒட்டு கேட்கலாம், இது தனி உரிமைக்குதானது இல்லையா அப்படின்னு. ஆனால் இங்கே தனிப்பட்ட ஒளிநாடை எடுத்து சம்மந்தப்பட்டவங்க ஒப்புதல் இல்லாமல் வெளியே வர்றாங்க, புகைப்படங்களை வெளில வர்றாங்க. யாருன்னு பார்த்தா இதில் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே திமுக ஆட்கள். சவுக்கு சங்கரா இருக்கட்டும், இல்லை யாரா இருக்கட்டும், எல்லாம் வெளில வர்றாங்க, பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே. அப்போ என்னன்னா இதுக்கு நோக்கம் இருக்கு. அவங்கள வந்து அவங்களோட குணத்தை படுகொலை செய்வது, அவங்கள வந்து எதிர்மறையாக சித்தரிப்பது, அதுக்கு இந்த வேலைகள் நடக்குது. அப்போ அவங்க தான் இந்த ஒரு பக்கம் ஒளிநாடா வெளில வர்றது, கட்சியினர் எல்லாம் வெளியேறாங்க அப்படின்னு கருத்துவாக்கம் செய்வது, இப்படி எல்லாமே ஒரு புள்ளி நினைச்சு பார்த்தா தெரியும் இது நாம் தமிழர் கட்சி வீழ்த்துவதற்கான ஒரு சதிச்சை. மற்ற கட்சிகள்ல இருந்து பிரச்சனை இல்லையா, அவங்க யாரும் வெளியேறலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் போய்கிட்டே தான் இருக்காங்க, உள்ள வந்துகிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி. இங்க எப்ப சிக்கல் வருது அப்படின்னா, வெளியே போறவங்க வந்து கும்பலா போறாங்க, ஒரு கூட்டமா ஒரு 50 பேர் 100 பேர் போயிட்டு சமீபத்துல தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. பேச பொருள் சொல்ற பாக்குறப்ப நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் வந்து 1000 பேர் நாம் தமிழர் கட்சி வெளியேறி தாவேக்கால சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு முதன்மையான ஊடகமாக இருக்கக்கூடிய தந்தியில் போடுறாங்க. அப்புறம் வந்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வந்து 500 பேர்னு போடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாலிமரில் 100 பேரும் போடுறாங்க. கடைசியாக விசாரித்து பார்த்தா 10 பேர் கூட கிடையாது, யாருமே நாம் தமிழர் கட்சி கிடையாது. யார் வெளியேறினா பார்த்தா திமுகவை சேர்ந்த பிரபுன்னு நினைக்கிறேன் ஒரு நிர்வாகி, அவர் தான் போகிறார். அப்போ அங்கே சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சின்னு எல்லா அமைப்புகள்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சுவாரஸ்யத்துக்காக இதை போட்டால் செய்தி ஆகும்ட்டு
நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவேக்காக்கு போயிட்டாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க வேற ஒரு கருத்தை சொல்லி வேற ஒரு செய்தியை சொல்லி திரிவாதம் பண்ணி கருத்துவாக்கம் செய்றாங்க. இப்ப நாகைன்னு வரும்போது ஏன்னா நாகைன்னு வரும்போது காளியம்மாள் இருக்கக்கூடிய இடம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு பேர் போகணும்? ஒருவேளை சமீபத்துல வெளியான அந்த பிசுறு ஆடியோ தான் இப்படி எல்லாம் காரணமா அப்படின்னு போகவே இல்லைங்க. அங்க யாருமே போகலைங்க. நாகை மண்டல செயலர் நான் அப்பு அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டா யாருமே இல்லை, இது போடியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க. யாருமே அங்கிருந்து போகலையே. இவங்களா 500 பேர் போயிட்டாங்க, 1000 பேர் போயிட்டாங்கன்னு இவங்க ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சா என்ன பண்ண முடியும்? அதனால இது எல்லாமே வந்து செய்திகள் இல்ல, கருத்துருவாக்கங்கள். ஏன்னா இன்னொரு சேனல்ல பார்த்தேன், காளியம்மாளும் வெளியேறுகிறாரா, தாவேக்காவில் இணைகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், அவதூறுகளுக்கு, கற்பனைகளுக்கு, யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் கடந்து போறோம். ஓகே. அண்ட் வெளியே போறவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க இல்ல வெளியே போறவங்க குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க. நான் தப்பானவன், கட்சி எம்எல்ஏ நடவடிக்கை எடுத்துச்சு, இல்லை நாம் தமிழக கட்சியை பயணிக்க எனக்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை, நான் வெளியேறான்னு சொல்ல மாட்டாங்க. வெளில போகிறவங்க தன்னோட தரப்பை நியாயப்படுத்த கட்சி மீது சேற்றவாரி போஸ்ட் தான் செய்வாங்க. கட்சி மீதோ தலைமை மீதோ பொதுவான கருத்து வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா சாட்டை துரைமுருகன் தானே எல்லாருமே முன்னிறுத்துறாங்க. கட்சியினுடைய தலைமை மாதிரி இவர் நடந்துக்கிறாரு, நாங்க தலைமைக்கு அடி பண்ணிடுறோம், ஓகே அவர் சொல்றதை கேட்கணும்னா இவர் சொல்றதை நாங்க ஏன் கேட்கணும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வெளில போகிறவங்க நியாயப்படுத்தணும் தங்களுங்கிறதுக்காக போகிற போக்கில் அவதூறை கிளப்பி விடுறது, அவர் மீது பல பேருக்கு காழ்ப்புணர்ச்சி வெளியேறவங்களுக்கு அவங்க அவர் மேலே இது போன்ற அவதூறு பேசுவாங்க, அவ்வளோதான். ஓகே. அண்ட் சீமான் அவர்கள் உண்மையாவே சர்வாதிகாரியாக தான் இருக்காரா? சர்வாதிகாரினா முழுமையாக என்ன சொன்னாங்க, அன்பான சர்வாதிகாரி அப்படின்னாங்க. அன்பான சர்வாதிகாரம்னா லீக்வானியை வந்து சிங்கப்பூரில் கடைபிடிச்ச அந்த நிர்வாக நடைமுறை அன்பான சர்வாதிகாரம். பெருந்தலைவர் காமராசர் இங்கே கடைபிடிச்ச நிர்வாக முறைக்கு பேர் அன்பான சர்வாதிகாரம். நாங்கள் கொடுங்கோல் வேறு, சர்வாதிகாரம் வேறுங்கிறோம். ஹிட்லர் முசோலினி பண்ணது வந்து மோடி பண்ணுறது, மன்மோகன் சிங் பண்ணுறது கொடுங்கோன்மை. ஆனால் நாங்கள் சர்வாதிகாரங்கிறது திட்டவட்டமாக கடைபிடிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நெருக்கடி, ஒரு நிர்பந்தம், அதைத்தான் சொல்கிறோம். இதில் வந்து ஸ்டாலின் பேசியிருக்காரு, ஐயா ஸ்டாலின் அண்ணா சொல்கிறாரு, ஜனநாயகம் தலை தோங்கி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்குவதை ஏற்க முடியாது அப்படின்னு அண்ணா பேசியிருக்காரு. அண்ணாவோட தமிழ் கணக்கு புத்தகத்தில் இருக்குது. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு, பொதுச்செயலத்தில் பொதுக்குழுவில் சொல்கிறாரு ஐயா ஸ்டாலின், கட்சியின் வளர்ச்சிக்காக, கட்சியின் நன்மைக்காக நான் சர்வாதிகாரியாக மாறுவேங்கிறாரு. அப்போ சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னப்ப இங்கே பேசுபொருளாகல, ஊடகங்கள் கேள்வி எழுப்பல, எப்படி இங்கே ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கல. ஆனால் அன்பான சர்வாதிகாரம் சொல்கிறப்ப இந்த அன்பானங்கிற வார்த்தையை துடிச்சிட்டு சர்வாதிகாரம் அப்படின்னு கொண்டு போய் நாங்கள் என்ன பொருளில் சொல்கிறோன்னே புரிஞ்சுக்காம இவங்க வேற ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஓகே, அதுதான் இங்கே பிரச்சனை. புரிஞ்சுக்கிறதுலே எங்க சிக்கலா இருக்கா, இல்லை சீமானவர்கள் பேசுறது சிக்கலா இருக்கா? புரிஞ்சுக்கிறதா பிரச்சனை. ஓகே. அண்ட் இன்னொன்று கஸ்தூரி அவர்களை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா கஸ்தூரி அவர்கள் தெலுங்கு மக்களை குறித்து ஒரு அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அந்த ஒரு பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இந்து மக்கள் கட்சி சார்பில். அதில் பேசும்போது தெலுங்கு பெண்களுக்கு எதிராக அவதூறு பேசுகிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க கைது செய்யப்படுறாங்க. ஆனால் ஏன் வந்து இவங்களுக்கு தனிப்படை வச்சு நீங்கள் கைது பண்ணணும்? அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளா? அப்படிலாம் கிடையாது, தனிப்படையே நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் சொல்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது அவங்க பேசின கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு, நான் அதுக்காக வருந்துறேன், மன்னிப்பு கேட்குறேன்னா அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வழக்கு போகிறீங்கன்னா வழக்கு போடலாம், சரி போட்டிங்க. ஆனால் இது கைது அவசியம் தானே? கைதுங்கிறது அதீதமான ஒன்று. ஏன்னா உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு. 7 ஆண்டுகளுக்கு குறைவான வகையில் தண்டனை பெறக்கூடிய பிரிவுகளில் வழக்கு போட்டால் நீங்கள் கைது பண்ண வேண்டாம், எல்லாத்துக்கும் கைது வேண்டாம், அவங்க வழக்கை பார்த்துக்கட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இப்போ இதில் இங்கே வழக்கு பேச்சு தவறாக இருக்குன்னா வழக்கு போடலாம், கைது ஏன் பண்ணணும்? அதற்கான என்ன அவசியம் இருக்குது? அப்போ இதில் வந்து அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இங்கே வந்து முக்தார்னு ஒரு பத்திரிகையாளர் பேரில் ஒரு மஞ்சள் பத்திரிகையாளர் ஒருத்தர், அப்புறம் காந்தராஜ்னு ஒருத்தர், ஒரு மனநோயாளி. இந்த காந்தராஜும் இந்த முக்தாரும் உட்காந்துக்கிட்டு பெண்கள் குறித்து அவ்வளவு ஆபாசமாக கொச்சையாக பேசுகிறாங்க. அதில் திரைக்கலைஞர் ரோகிணி அம்மா போய் அவங்க புகார் கொடுத்து வழக்கு போடப்பட்டிருக்கு. வழக்கு போட்ட பிறகு அவங்க முன்ஜாமீன் கேட்கல, எங்கேயும் முன்ஜாமீன் கேட்கல, அவங்க நீதிமன்றமே போகலை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் முக்தாரையோ காந்தராஜோ ஏன் கைது பண்ணல? இங்கே வழக்கு போட்டு உடனடியாக தனிப்படை அமைச்சு ஹைதராபாத்தில் போய் கைது பண்ணுறீங்க, முக்தாரை ஏன் கைது பண்ணல? இல்லை காந்தராஜ் ஏன் கைது பண்ணல? ஃபெலிக்ஸுக்காக நீங்கள் டெல்லி போனீங்க, ஏன் கைது பண்ணல? அப்போ அவங்களுக்கு வேண்டியவன்னா கைது பண்ண மாட்டீங்க. இர்ஃபான்னு ஒருத்தர் தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து சட்டத்தை மீறுறாருன்னு புகார். குறைந்தபட்சம் வழக்கு போட்டிங்களா? நீ கைது கூட போக வேண்டாம், வழக்கு போட்டிங்களா? அன்னைக்கு சொல்கிறாரு அமைச்சர் மாசு வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம், இந்த முறை நாங்கள் விடவே மாட்டோங்கிறாரு. அப்புறம் கொலை குற்றம் இல்லை இதெல்லாம் அப்படிங்கிறாரு. கொலை மட்டும்தான் நாட்டில் குற்றமா? பாக்கியெல்லாம் குற்றம் இல்லையா?
அப்போ இது கைதுங்கிறது அதீதமானதுங்க, அது தேவையே இல்லை. இதில் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய யாரையும் இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலை, வழக்கு போடலை. அதே போல் வேங்கவேல் குற்றவாளிகள் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படலை. அப்போ அதுக்கெல்லாம் கைது செய்யாத நீங்கள் இது கைதுங்கிறத அனாவசியம். கஸ்தூரியோட கருத்து நிலையில் கோட்பாட்டில் நமக்கு மாறுபாடு இருக்கலாம், ஆனால் அதுக்காக அரசியல் பழிவாங்கலை வந்து நம்ம ஏற்க முடியாதுங்கிறது நம்மளோட வாதம். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.